ஹலோ மக்களை 293வது எபிசோட் பெறலாம். எபிசோட் நருட்டோ விட்டு பொலபலன் பொளந்து வச்சிருக்க நைன் டெய்லு. பார்த்தா கபுட்டோ வந்து நைன் டெய்லே கண்ட்ரோல் பண்றான். பார்த்தா கண்ட்ரோல் பண்ணி ஸ்டேட் டோக்கு டீமே அடிக்க நொறுக்கலான்னு வருது நைன் டெய்லு. பார்த்தா அதுக்குள்ள காய் செஞ்சு ராக்லி மாசா வந்துட்டாங்க. நைன் டெய்ல விட்டு தொளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க என்னடா இதுன்னு சொல்லிட்டு காய் செஞ்சு பார்த்துட்டு இருக்காரு. இதான் நருட்டோ நைன் டெய்ல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு மாறி இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காரு கக்காஷி. பார்த்தா கக்காஷி அங்க தான் வந்திருக்கான். இது கிட்டத்தட்ட நருட்டோ ஷடக்ல மாதிரி தான் கக்காஷி சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா நெஜி மாசா வந்துட்டான். பார்த்தா கபுட்டோ தான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கான். பார்த்தா நருட்டோட சக்கரா வந்து அப்படி காப்பி பண்ணிருச்சு. அப்படி நருட்டோ மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷனா நின்னுக்கிட்டு இருக்காது. கபுட்டா இங்க நின்னுக்கிட்டு இருக்க நேரத்துல சடனா ஃபேங்க போட்டு கீபா அடிச்சு நொறுக்க வரான். பார்த்தா அதுக்குள்ள கபுட்டாங்கிறது தப்பிச்சு போறான். பார்த்தா ஷேடோ ஸ்ட்ராங்கிள் ஜிட்ஸுவை போட்டு கபுட்டோ லாக் பண்றான் சிக்கமாரு. பார்த்தா மொத்த படையா தான் இறங்கி இருக்கானுங்க. ஆனா கபுட்டா சும்மா இல்ல மாசா பிளாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கான். நருட்டோ என்னடா பண்ணு சொல்லிட்டு கக்காசி கேட்டுட்டு இருக்கான். நான் நருட்டோக்கு ஒண்ணு பண்ணேன், ஆனா அது இந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கும் நான் நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்றான் கபுட்டோ. சரி உன இங்க இருந்து ஓட விட மாட்டேன், உன் கதையை முடிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கான் கக்காசி. பார்த்தா திரும்பி ரீஅனிமேஷன் ஜிட்ஸுவை போட்டு எல்லாவனையும் இறக்கி விட்டான். இன்னமா தாண்டா ஆட்டமே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். சடனா 19 ஃபார்ம்ல இருக்க க்ளோன் மைட் கே ராக்லையும் விட்டு தொழிலையும் ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தா கக்காசி கபுட்டோ தேடி போய்கிட்டு இருக்கான். பார்த்தா ரீஅனிமேஷன் ஜுட்ஸு எல்லாருமே சிக்கமாரு சோஜினா அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா 19 ராக்லையும் மைட் கேம் போட்டு தொழிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. டோக்கு சென்சர் டீமே மிரண்டுட்டாங்க. ஷினோபி ஃபைட்லாம் இப்படிதான் இருக்குமான்னு சொல்லிட்டு. பார்த்தா ராக்லையும் மைட் கேம் தொழிச்சு எரிஞ்சிட்டு 19 இது கதையை முடிக்க நேரம் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காரு மைட் கை. சரின்னு சொல்றான் ராக்லி. சடனா இன்னர் கேட்டு ஸ்ட்ரெயிட்டா 6 போய் ஓபன் பண்ணிட்டானுங்க. அவனுங்க இறங்கிக்கிட்டு தொழின்னு தொழிக்கானுங்க. 19 கூட பார்க்க மாட்டுக்கானுங்க. களம் 8ல போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அவனுங்க 19 அலாத குறைதான் விட்டு தொழிச்சு எரிஞ்சிட்டானுங்க. அதை விட்டுட்டு எனக்கு இன்னும் பவர் வேணும் சொல்லிட்டு 19 கத்திக்கிட்டு இருக்கு. சடனா பாஞ்சு வந்து நருட்டோ பக்கத்திலே விழுது. உன்னை ஹினாட்டா பிளாக் பண்ணிட்டு மாசம் நிக்கா. பார்த்தா 19 ஹினாட்டாவே அடிச்சு நொறுக்கிருச்சு. பார்த்தா அந்த க்ளோன் 19 இருக்குல்ல ஸ்ட்ரெயிட்டா போய் நருட்டோ இருக்க பவர் மட்டும் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தா நருட்டோ வயித்துல இருக்க 19 சந்தோஷப்படுது. என்னோட சக்கரம் நீ எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு இருக்காது. பார்த்தா அந்த வெளியே இருக்க க்ளோன் 19 வந்து அப்படியே க்ரோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தா ரொம்ப பெருசாகுது. கக்காசி முழிக்க என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா அது உண்மையான 19 மாதிரியே மாறிடுச்சு. நருட்டோ தூக்கி வீசிட்டாது. பார்த்தா வெளியூர்ல இருந்து ஹாச்சோ டவுன்ல இருந்து விழுந்துட்டான் நருட்டோ. ஊர் மக்கள் எல்லாம் மிரண்டாங்க என்னடா இதுன்னு சொல்லிட்டு. பார்த்தா 19 மாசா நின்னுகிட்டு இருக்கு. பார்த்தா அவன் 19 பவர் மட்டும் உரியாம அப்படியே டெய்ல்டு பீஸ்ட் பாம்லாம் உருவாக்கிட்டு இருக்கு. அந்த 19 வச்சுக்கிட்டு ஒரு துப்புது. பார்த்தா பக்கத்துல இருந்து ஒரு ஏரியாவே அழிஞ்சிருச்சு. பார்த்தா ஹீடன் தேதார ஒரு பக்கம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு முழிக்கானே அவனுங்க. பார்த்தா 19 ரேம்பேஜ் ஸ்டார்ட் ஆனாதான் என்ன ஆகும்னு தெரியுமே. பார்த்தா ஊரே அழிய ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தா கக்காச்சி ஊர் மக்கள் அப்படியே காப்பாத்திக்கிட்டு இருக்கான். உன்னை மைட் கை சொல்றாரு எல்லாரும் சண்டை போடாதீங்கடா, டவுன் பீப்புளை காப்பாத்துன்னு சொல்லிட்டு இருக்கான் மைட் கை. பார்த்தா அந்த க்ளோன் 19 உண்மையான 19 மாதிரி அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கு. ஒரு இடத்த விட மாட்டேங்குது. ஊர் மக்கள் எல்லாம் பயந்து செதறி ஓடிக்கிட்டு இருக்கானுங்க ஒரு பக்கமா. உன்னை மீனா சடனா நருட்டோவை பார்த்துட்டா. நருட்டோவை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு டோகு சென்சையே பாத்துக்கிட்டு இருக்கா. சரி மீனா நீ சீசர் கூட போ, நான் போய் நருட்டோவை காப்பாத்திட்டு வரேன்னு சொல்லிட்டு டோகு சென்சை மாசா போறாரு. உடனே சீசர் வந்து மீனாவை தொடவாரா. மீனா சீசர் கையை தட்டி விடுதா. என்னேவா அடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல இருக்கா இன்னமும். உடனே டோகு சென்சை கத்திக்கிட்டு இருக்காரு. நருட்டோ எந்திடான்னு சொல்லிட்டு. பார்த்தா க்ளோன் 19 வந்து டென்ஷன் 19 உண்மையான நருட்டோவே பாத்துருச்சு. அது பார்த்தா உண்மையான நருட்டோ தேடி இது பொலபலம் பொழந்தெடுக்க வருது. பார்த்தா டோகு சென்சை காப்பாத்தி ஓடிக்கிட்டு இருக்காரு. தடிக்கு சடனா கீழே விழுதாரு அவர். பார்த்தா காலத்துக்கு டோகு சென்சை மீச்சு தள்ள வருது. அதுக்குள்ள கபுட்டோ பாம்பார வச்சு டோகு சென்சை நருட்டோ அங்கிருந்து கடத்திட்டு போய்கிட்டே இருக்கான். டேய் நருட்டோ எல்லாத்தையும் ஓடடான்னு சொல்லிட்டு 19 குரல் பின்னாடி கேட்டுக்கிட்டே இருக்கு. பார்த்தா நருட்டோ அன்கான்சியஸ்னஸ்ல இருக்கான். சடனா 19 கத்துறோன்னு நருட்டோ அப்படியே முழிச்சு பார்க்க எங்கடா இருக்குன்னு சொல்லிட்டு. பார்த்தா வெளியே நடந்த 19 ரேம்பேஜ்ல பாதி ஊரே தரமட்டமாய் கிடக்கு. பார்த்தா காய் சென்சை டீமை எல்லாத்தையும் காப்பாத்தி ஒரு வழியை வெளியே கொண்டு வந்துட்டாங்க. அவங்க உன்னை யாமட சொல்லிட்டு இருக்காரு. வில்லேஜோட ஹெட்டை வந்து காணா போயிட்டாரு. அவர் எங்க போனாருன்னு தெரியல, ஆனா அவர் எங்கேயாச்சும் நல்லா தான் இருப்பாருன்னு சொல்லிட்டு நம்ம நம்புவோம்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. அதுக்கப்புறம் சடனா வந்து இந்த ஊர்ல ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கான், இந்த ஊர்ல யாருமே சாகல, அது வரைக்கும் சந்தோஷம் சொல்றான். அதுக்கப்புறம் தான் எல்லாத்துக்குமே ரிலாக்ஸே ஆகுது. உடனே சாய் சொல்றான் எல்லாரும் உயிரோட தான் இருக்காங்க, நருட்டோவும் டோக்கு எங்க போனாங்கன்னே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். பார்த்தா டோக்கு கட்டுறாங்க. டோக்கு வச்சு எங்கேயோ லாக் பண்ணி வச்சிருக்கான். பார்த்தா தட்டி பார்க்காம பார்த்தா துறக்கவே மாட்டேங்குது இடம். கக்காசி சொல்றான் சிசோரி என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னா. அவங்க 2 மேலே அடிபட போயில சடனா ஒரு பாம்பு வந்து அவங்களை லாக் பண்ணி காப்பாத்தி அங்க இருந்து கொண்டு போயிருச்சுன்னு சொன்னா. ஆனா எங்க கொண்டு போச்சுன்னு தான் தெரியலன்னு சொல்றான் கக்காசி. அவனை கபுட்டோ தான் தூக்கிட்டு போயிருப்பான்னு சொல்லிட்டு யாமட சசி சொல்றாரு அக்காட்சி மெம்பர் என் கூட சண்டை போட்டுக்கிறதுல சடனா ஒரு பாம்பு வந்து அவனோட தூக்கிட்டு போயிருச்சு. அப்புறம் இந்த வேலையை கபுட்டோ தான் பாத்துருப்பான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நருட்டோ கட்டுறாங்க. பார்த்தா டொனிக்கி டவுன்ல உள்ள ஹிடன் ட்ரெஷர் இடத்துல தான் வச்சிருக்கான் கபுட்டோ. பார்த்தா அண்டர் கிரவுண்ட்ல வச்சிருக்கான். உடனே நருட்டோ கக்க நம்ம இப்ப எங்க இருக்கோம் டோகு சென்சையும் கேட்காம எங்க இருக்குன்னு எனக்கு தெரியலன்னு சொல்றாரு டோக்கு. பார்த்தா நருட்டோவை கெட்டி போட்டு வச்சிருக்காங்க. பார்த்தா அந்த பாம்பா இருக்கு அவனை கெட்டி போட்ட இடத்துல. சரி டோகு சென்சை வந்து அவனை காப்பாத்திரான்னு பாக்காரு. பார்த்தா அந்த பாம்பு டோகு சென்சை தொடவே விட மாட்டேங்குது. உடனே நெஜிக்கு அந்த 19 பவர் என்னது ஒண்ணுமே புரியல. சடனா அதால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. சடனா சின்னதாயே அது பவர் கண்ட்ரோல் இல்லாம போயிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். உடனே கக்காசி சொல்றான் ஏன்னா கபுட்டோ வந்து ரீஅனிமேஷன் ஜுட்ஸுல வந்து இன்னும் ஃபார்ம் ஆகல, அதனால இன்னும் ப்ராசஸிங்ல தான் இருக்குன்னு சொல்றான். சடனா அந்த 19 க்ளோன் வந்து சின்னதான கபுட்டோ அதையும் திருடிட்டு போயிட்டாங்க இருந்து.
யாமட்ட செஞ்சு கேட்காரு இந்த கபுட்டோக்கு அப்படி என்னதான் வேணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு. உடனே வந்து சிக்கம்பர் சொல்றான் ரீஅனிமேஷன் ஜுட்ஸு போட்ட ஷினோபி எல்லாருமே ஹை லெவல் ஷினோபி, ஆனா அவங்க அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாலாம் சண்டை போடலாம்னு சொல்றான் அவன். ஆனா இதுல இருந்து என்ன தெரியுது, அவன் ஜுட்ஸுல இன்னும் நல்லா ஃபார்முக்கு வரலான்னு மட்டும் தெரியும் சொல்றாங்க அவங்க. இப்போ சக்கரும் சிசரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு உயிரோட தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நம்புவோம்னு சொல்லிட்டு இருக்கா சிசரு. குழந்தைங்க எல்லாம் எங்கன்னு சொல்லிட்டு சக்குரா கேட்கா. மீனாக்கு ரத்தத்தை பார்த்தோன்னே கொஞ்சம் பயம் வரும் அப்பப்போ, அதனால அவளை வீட்டுல பத்திரமா இருக்க சொல்லிட்டேன், அந்த பசங்களே அங்கதான் வச்சிருக்குன்னு சொல்றா அவ. பார்த்தா அந்த பசங்க எல்லாம் வீட்டுல வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. டோகு சென்சே சொல்லிட்டு பார்த்தா எல்லாருமே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தா தைரியம் சொல்ல ஆளே இல்ல, 5 பேரும் அழுதுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நருட்டோ வயிற்றுல இருந்து நைன்டெயில் கத்திக்கிட்டு இருக்கு. நருட்டோ இதண்டா உண்மையான நேச்சர், இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கோ கத்திக்கிட்டு இருக்காது. நைன்டெயில் சொல்லுது நருட்டோ நீ நானும் ஒண்ணு தாண்டா, அதனால உன்னோட பாடி என்கிட்ட குடுறான்னு சொல்லிட்டு இருக்காது. பார்த்தா நருட்டோ உடம்புல இருந்து அப்படியே காத்தா பறக்கு. அவன் சக்கரம் அப்படியே அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு நைன்டெயில். என்னை வெளியே விடு, என்னோட பவர் என்னன்னு காட்டுன்னு சொல்லிட்டு இருக்காது. பார்த்தா டோகு சென்சே நருட்டோன்னு சொல்லிட்டு அவனை முழுக்கிய வச்சிட்டாரு. நருட்டோ நீ உயிரோடையா இருக்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு அவரு. உடனே நைன்டெயில் பவர் அப்படியே வெளியே வருது, அவரை பயம் கொடுத்தது. டோகு சென்சே அலண்டுட்டாரு. என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. உன்னை சிசர் வந்து மீனாவை அடிச்சதெல்லாம் யோசிச்சு பார்க்க, நம்ம தேவையில்லாம அவளை அடிச்சிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வருத்தப்பட்டு இருக்காவா. உன்னை டோகு சென்சே ஒரு மாதிரி ஓரமா உட்காந்துருக்காரு. என்னடா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு பார்த்தா சிசுர் அடிச்ச சீனை கட்டுறாங்க. பார்த்தா மீனாவை தூங்க வச்சுட்டு டோகு சென்சே வந்து சிசுர் பக்கத்துல வந்து உட்கார்ந்தாரு. நான் அந்த பொண்ணோட அம்மா கூட கிடையாது, ஆனா ரொம்ப ஹார்டா அடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருக்கா. உடனே டோகு சென்சே சொல்றாரு நீ அவளை உன் குழந்தை மாதிரி நினைச்ச, அதனாலதான் நீ அடிச்சுன்னு சொல்றாரு அவரு. டோகு சென்சே சொல்றாரு எனக்கு மீனாவை பத்தி தெரியும், நாங்க வில்லேஜ்ல இருக்கல அவ இப்பெல்லாம் பண்ண மாட்டா, இப்பதான் வித்தியாசமா பண்றான்னு சொல்லிட்டு, ஆனா அதுக்கு ஏதாச்சும் ரீசன் இருக்கும், நீ எதுக்கு கவலைப்படாதுன்னு சொல்றாரு அவள்கிட்ட. அந்த குழந்தைங்க அந்த வில்லேஜ்ல இருக்கட்டும், அவங்களுக்கு இதான் கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காரு அவர். நான் இனிமேல் எப்பவுமே ஒன்னே சார்ந்து இருக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு அவரு. உன்ன சிசர் சொல்றா ஆனா நான் அப்படின்னு நினைக்கல, நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து இருக்கலாம்னு நினைச்சேன், 5 குழந்தைகள் நம்மளும் சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்றா அவ. அவங்க சிரிக்கிறதும் அவங்க அழுகுறதையும் பார்த்து நம்ம சந்தோஷப்படலாம், அவங்க நம்ம கூட ஒன்னா இருப்பாங்கன்னு சொல்றா அவ. பார்த்து அந்த பசங்க படியில இருந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி என்னையும் கேர் பண்றதுக்கு எப்பவும் நீங்க இருக்கீல்ல, அதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்னு சொல்றா அவ. இதுக்கு ஆப்போசிட்டா எதுவும் சொல்ல போறேன்னு சொல்லிட்டு அவ கையை பிடிச்சு கேட்காவா. கேட்டோன்னே அப்படியே அவரே ஒரு மாதிரி சந்தோஷப்படுறாரு. உடனே 2 பேரும் ரொமான்டிக்கா கிஸ் அடிக்க போறாங்க. சடனா அவர் அதுல இருந்து விலகுறாரு. சடனா ஷாக் ஆகுறாவா. இன்னும் நீ ஒன்ன நானே எல்லாத்தையும் பழி சொல்லிக்கிட்டே தான் இருக்கியா, அன்னைக்கு நான் பண்ண தவறுனாலதான் மேல இருந்து விழுந்தேன், நீ இன்னும் உனக்கு மேல வந்து பழி சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன்னு சொல்லிட்டு திரும்பி கேட்கா. அப்படிலாம் சொல்லாத, நான் அன்னைக்கு பண்ண தப்புனால உன்னால இனிமேல் குழந்தைய பெத்துக்கிட முடியாதுன்னு சொல்றாரு அவரு. உடனே இந்த பசங்களாம் அதை கேட்டு அப்படி சோகமா கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சந்தோஷமா பசங்க பார்த்தா டோகு சென்சே அதை பத்தி தான் இப்ப யோசிச்சுட்டு இருக்காரு. எல்லாரும் சேஃபா இருக்கணும் சொல்லிட்டு டோகு சென்சே சொல்லிட்டு இருக்காரு. என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு இன்னொரு சத்தம் வருது. பார்த்தா நருட்டோ பேச ஆரம்பிச்சிட்டான். உடனே நருட்டோ சொல்றான் என்னை மன்னிச்சிருங்க, அது என் உடம்புல உள்ள ஒரு பகுதி, அதுதான் உங்கள்ட்ட சண்டை போட்டுருச்சு, நீங்க எது கோவப்படுறாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். என்னோட இருட்டு பகுதியே அதான் சொல்றான் நருட்டோ. அந்த பசங்களுக்கு அந்த பொண்ணுக்கு எது பிரச்சனை ஆச்சுன்னா என்னை மன்னிச்சிருக்குன்னு சொல்ல வரான். நீ எல்லாம் அப்படி சொல்லாத, ஒன்னாலெல்லாம் ஒரு தப்பு நடக்கணும்னு சொல்றாரு டோகு சென்சே. அவங்க வந்து உன்னை யூஸ் பண்றாங்க, அது நீயே கிடையாது சொல்லிட்டு இருக்காங்க. சடனா அது நான் தான் சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. பார்த்தா நைன்டெயில் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இந்த இடத்தை அழிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கு நைன்டெயில். பார்த்தா நருட்டோவாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியுமா, நைன்டெயிலாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். நருட்டோ அப்படியே துடிச்சுக்கிட்டு இருக்கான். சடனா கக்காசி கட்டுறாங்க. கக்காசி வேகம் வெளியே வரான். சக்குர நம்ம இங்க இருந்து கிளம்பணும்னு சொல்றான். சரி நம்ம எங்க போகணும்னு சொல்லிட்டு கேட்காவா. அந்த ஹோல் இருக்க ஏரியாக்கு நம்ம தேடி போகணும்னு சொல்றான். கபுட்டோவை தேடி போகணும்னு சொல்லிட்டு இருக்கான். நானும் வாரன்னு சொல்றா சிசரு. நீங்க எல்லாம் ஷினோபி, உங்களுக்கு வந்து நான் தடங்களா தான் இருப்பேன், ஆனா என்னால முடிஞ்சதை நான் செய்வேன்னு சொல்றாவா. ஆனா கக்கா சொல்றான் அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஏன்னா உன்னோட ஆளு அங்க ஒரு ஆள் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும், அதனால நீ வருதல் எனக்கு ஒன்னும் பிரச்சனைன்னு சொல்றாரு அவர். உன்ன டோகு சென்சே நருட்டோவே பாத்துக்கிட்டு இருக்காரு. நருட்டோ உனக்கு ஒண்ணு தெரியுமா, உன்ன மாதிரி அதிகம் உள்ள பவர், அந்த பவரை வந்து கெட்ட விதத்திலையும் யூஸ் பண்ண பார்ப்பாங்க, நல்ல விதத்திலையும் யூஸ் பண்ண பார்ப்பாங்க அப்படின்னு சொல்றாரு அவரு. அதனால உன் உடம்பு ஃபுல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியை நோக்கி போய்கிட்டு இருக்கும். அப்பதான் நீ ஒரு முடிவு எடுக்கணும், இந்த பவர் உனக்கு எதுக்கு தேவைப்படுது, நீ எதுக்காண்டி இந்த பவரை நோக்கி போய்கிட்டு இருக்க, அது மட்டும் தான் உன் மைண்ட்ல இருக்குன்னு சொல்றாரு அவர். உன்னை நருட்டோ அப்படி சோகமா கேட்கறான். உன்னை அப்படி பழசெல்லாம் யோசிச்சு பார்க்க, இந்த பவர் எனக்கு எது தேவைப்படுனா என்னோட ஃப்ரெண்டை ப்ரொடெக்ட் பண்ண இந்த பவர்லாம் தேவைப்படுன்னு சொல்லிட்டு இருக்கா சென்சே, கக்காசி, நெஜி எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கலாம். அவங்க எல்லாருமே எனக்காண்டி அழுதாங்க, என் ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றணும், அதுக்காண்டி தான் எனக்கு பவர் தேவைப்படுன்னு சொல்லிட்டு அப்படி சாஸ்கி எல்லாம் யோசிச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டான். இனிமேல் பயப்படாத நருட்டோ, அந்த பவர் தான் உன்னை தேடி வரும், நீ உன் ஃப்ரெண்ட்ஸை நம்புற, நான் ஒன்ன நம்புறேன்னு சொல்றாரு டோகு சென்சே. பார்த்தா நருட்டோ வயிற்றுக்குள்ள நைன்டெயில் அப்படி சக்கராவை இழுத்துக்கிட்டே இருக்கு. பார்த்தா மினட்டோ மாசம் வந்துட்டான். டே நருட்டோ உன்னை நம்புறேன்டா, ஏன்னா நீ என்னோட பையன் சொல்லிட்டு. பார்த்தா நைன்டெயில் சக்கராவெல்லாம் உறிஞ்சிச்சுல, திரும்பி அப்சர்வ் பண்ணி உள்ள வர வச்சுட்டான் மினட்டோ. டே நருட்டோ உன்னோட ஹெட் பேண்ட் ஏண்டதாண்டா இருக்கு, நீ வெளியவான்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. பார்த்தா நைன்டெயில் ஃபார்ம்ல இருந்து போயிட்டு நார்மல் ஃபார்முக்கு வரான் நருட்டோ. உடம்புக்குள்ள அந்த பவர் எதுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியும் நருட்டோ, அது எல்லாமே நல்ல விஷயத்துக்காண்டி தான் சொல்றான். அதுக்கப்புறம் லியோ கட்டுறாங்க. உடனே லியோ சொல்றான் நம்ம போய் நம்ம சென்சியை போய் காப்பாத்து போன்னு சொல்றான் அவன். அப்படி போனோம்னா நம்ம செத்துறோம் சொல்லிட்டு எல்லாரும் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க சிசர் தான் சொன்னாங்க நம்மள வெயிட் பண்ண சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணுவோம்னு சொல்றான். நம்ம சென்சியே இல்லைன்னா நம்மளே செத்து போவோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் லியோ. அந்த கெட்டவங்களுக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியும், அதை கொடுத்துட்டு அவங்கள விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த 2 ராடை பத்தி லியோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இது அவங்கள்ட்ட கொடுத்துட்டோம்னா நம்ம சென்சியை நம்மளுக்கு கிடைச்சிருவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் லியோ. வாட்டி நம்ம யாரும் காட்டுவோம்டா, நம்ம சென்சியை காப்பாத்தோன்னு சொல்லிட்டு இருக்கான் லியோ. உன்னை எல்லா பசங்களும் தயாராயிட்டாங்க, வாங்கடா நம்ம சென்சியை காப்பாத்த போன்னு சொல்லிட்டு. நம்ம எங்க போய் தேடன்னு சொல்லிட்டு பசங்க எல்லாம் கேட்காங்க. எங்க போய் தேடவா, நம்ம ஊருக்கு போனாலே அவங்க வருவாங்கன்னு சொல்றான் லியோ. பார்த்தா கபுட்டோ கட்டுறாங்க. பார்த்தா கபுட்டோ மாதம் நடந்து வந்துகிட்டு இருக்கான். பார்த்தா ரீஅனிமேஷன் ஜுட்ஸு போட்டு ஆளெல்லாம் வச்சிருக்கான் கைக்குலிய.
பார்த்தா கபுட்டோக்கு பின்னாடி ஹாச்சுட்டோனோட லீடரும் பின்னாடியே வராரு. இவ்வளவு தூரம் வந்ததே பெருசு, இனிமேல் போக முடியும்னு சொல்லிட்டு இருக்காரு ஊர் தலைவர். இந்த டோனிக்கா வில்லேஜ்காரனுங்க இந்த ட்ரெஷரை பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை, எனக்கு இப்பதான் தெரிஞ்சு சொல்லி கத்துறாரு அவரு. இது இனிமேல் எல்லாமே முடிஞ்சிருச்சு, அது இனிமேல் எங்களுக்கு தான் சொந்தம் சொல்லிட்டு இருக்காரு அவரு. அந்த சவுண்ட் எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி முடிக்காரு. ஜைசூரியன் நாங்க தான் ஆள போறோம்னு சொல்றாரு அவரு. சடனா ஸ்கிரால விரிச்சன்னு ஒரு பவர் அப்படியே வெளியே வருது. பார்த்து டோகு செஞ்சு ஷாக் ஆகுறாரு. அதோட எபிசோட் முடியுது. அதுக்கு எபிசோட் சந்திப்போம். மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பெல் பட்டன் மறந்தாங்க. See you, bye.